சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன லாபம் நல்லா இருக்குமா? அது இருக்கும், அது சந்தேகம் இல்லை. உங்களுடைய பொருளாதார உயர்வுங்கிறது நல்லா இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் ஒரு நாளும் விடாது தினம்தோறும் நரசிம்மரை வழிபடுவது நன்மை தரும். அழகான கார் வாங்கணும்னு இருக்கும். நீங்க மார்கழி மாதம் எதை பற்றி யோசிக்க மாட்டீங்கன்னா கார் வாங்க போறீங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் முதல்ல மாத துவக்கத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் விசுவாவசு வருடம் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் இந்த வருடம் என்ன விசேஷம் அப்படின்னா, மார்கழின்னு சொன்னாலே தனுசு ராசியில் சூரிய பகவான் இருப்பார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மார்கழி மாதம் இந்த வருஷம் நடக்கிறது. மிதுனத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம். அந்த குரு பகவான் நேரடியாக தன்னுடைய 7ஆம் பார்வையினாலே இந்த தனுசு ராசியை பார்க்க போகிறார். அதாவது தனுர் மாதத்தை பார்க்கிறார். இது ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ரொம்ப புனிதமான மாதம்ங்கிறோம். எல்லா நல்ல காரியங்களும் இறைவனை நோக்கி அமைவதனாலே நம்ம கல்யாணம் போன்ற விஷயங்களெல்லாம் இந்த மாதம் பண்ணுறதில்லை. ஏன்னா எல்லா நல்ல காரியங்களும் சேர்த்த மொத்த நல்ல காரியம் இறைவனை வழிபடுவது. ஆகவே அதற்காகவே இந்த மாதம் இருக்கு. முழுக்க முழுக்க இந்த மாதத்தில் நாம் பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு செய்தால் பெரிய வெற்றிகளை பெறலாம். கிரக நிகழ்வுகளை பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், விருச்சிகத்திலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், கும்பத்திலே ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் கிரகநிலை. சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு, அதாவது டிசம்பர் 22 வச்சுக்கோங்களேன், சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு வந்துடுறார். 25ஆம் தேதி புதன் பகவானும் தனுசு ராசிக்கு வர. ஆங்கிலத்தில் இந்த ஜனவரி 11ஆம் தேதி 2026 வருஷத்தில் மகரத்தில் புதன் பகவான் வர. 14ஆம் தேதி ஜனவரி 14 மகரத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுவார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகளாக இருக்க போகிறது. அதில் மிக முக்கியம், இந்த டிசம்பரில் 17ஆம் தேதியும் ஜனவரி மாதம் பிறக்கிற போதே அதில் 1ஆம் தேதியும் பிரதோஷம். அதே போல் இந்த டிசம்பர் 18 மாத சிவராத்திரி வரும். இந்த மாதம் விசேஷமானது, மிக முக்கியமானது ஹனுமன் ஜெயந்தி. அன்றைக்கி தான் சர்வ அமாவாசையும் வருகிறது. அப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஜனவரி 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம், டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி. இப்படி நிறைய விசேஷங்களும் இந்த மாதம் இருக்குது. அதில் நம்மளுடைய ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எனது அருமை சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது கிரகநிலைகள்னு பார்க்கும்போது, நமக்கு ராசியில் கேது பகவான் இருக்கிறத நம்ம மிக முக்கியமாக எடுத்துக்கணும். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன லாபம் நல்லா இருக்குமா? அது இருக்கும், அது சந்தேகம் இல்லை. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்திலும் பிறகு 11ஆம் இடத்திலும் இந்த மாதம் அமர்கிறார். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களுடைய பொருளாதார உயர்வுங்கிறது நல்லா இருக்கும். ஆனால் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறது இங்கே கேது பகவான் அப்படிங்கிறதுனால, தினந்தோறும் சென்று நீங்கள் நரசிம்மர் வழிபாட்டை செய்துக்கிட்டே இருக்கணும். சிம்மராசிக்காரர்கள் ஒரு நாளும் விடாது தினந்தோறும் நரசிம்மரை வழிபடுவது நன்மை தரும். எங்களால் டெய்லி கும்பிட முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஆன் சண்டேஸ், ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்வது இந்த மாதம் மிகுந்த பாதுகாப்பை தரும். என்ன காரணங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துக்கிட்டு இருக்கார். சிம்மராசிக்காரர்கள் பலருக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா சிலருக்கு சில ஹெல்த் இஷ்யூ உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால தான் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. அதுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ராசியில் கேது இருக்கும்போது வம்பு வழக்குகள் வரும், அது வேற. அஷ்டமத்து சனி இருக்குது, உடல்நல பாதிப்புகள் தரும். இந்த காம்பினேஷன்ஸை நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் முதல்ல மாத துவக்கத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு அழகான கார் வாங்கணும்னு இருக்கும். நீங்கள் மார்கழி மாதம் எதை பற்றி யோசிக்க மாட்டீங்கன்னா கார் வாங்க போகிறேங்க, ஒரு கார் புக் பண்ண போகிறேங்க அப்படின்னு கார் புக் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு அழகாக உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு கார் அமையுது, ஒரு வாகனம் அமைக்கிறது. 2 வீலர் வாங்குவாங்க, 2 வீலர் வாங்குவீங்க. அரசியலில் நல்ல பதவிகள்
சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஏன்னா இந்த சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை அரசு பதவி, அதிகார பதவி இதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களை பாருங்களேன், உங்கள் வாக்கு திறமை அதிகரிக்கும், உங்களுடைய படிப்பு திறன் அதிகரிக்கும். நீங்கள் +2 வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கே நான் சொல்கிறேன், படிப்பில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்குரிய யோகம் இருக்கும். டீச்சர்ஸுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வழிகாட்டுதல் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய சிந்தனைகள் இந்த மாதம் பெருகும். சகோதர உறவுகள் அப்படிங்கும்போது அதில் இருந்த சில ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். இப்போ உங்கள் ஈகோவை விட்டுருவீங்க. சகோதர உறவுகளை மேம்படுத்துவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய போகிறீங்க. வேலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு 8ல் சனி இருக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல நமக்கு என்ன நெருக்கடி இருந்தாலும் நம்ம பொறுத்துக்கிட்டு போகணுங்க. அது ரொம்ப நல்லது. அந்த வேலையில் உள்ள நெருக்கடிக்கு எதிராக குரல் கொடுக்குற போது அந்த வேலை நமக்கு இந்த மாதம் விட்டு போகிறது. அதுதான் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அஷ்டமதி சனி பீரியடில் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வேலை விஷயமாக இருக்குது. அந்த வேலை விட்டு போகாமல் இருக்கணும்னா நாம் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுப்போடு தான் நீங்கள் நடந்துக்கிடுவீங்க. பொறுமையுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். 2வது வரவு என்பது நல்ல வரவு இருக்குது. ஏன்னா சனி பகவான் 2வது ஸ்தானத்தோடு தொடர்பு இருக்கிறார். நல்ல வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பார், அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. இந்த மாதம் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை 19ஆம் தேதி அமாவாசை வரும். அந்த சர்வ அமாவாசை அது. அந்த அமாவாசை திதியை முழுமையாக கடைபிடிங்க. எள்ளும் தண்ணீரும் இறைத்து உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அது மிக முக்கியமான விஷயம். சிம்மராசிக்காரர்கள் இப்படி தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகுவது, குறிப்பாக பித்ரு தோஷம், அது விலகி நன்மை உண்டாவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பலருக்கு ஒரு அடுத்த ஸ்டேட்டில் அடுத்த நாட்டில் இதுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த வேலை விஷயங்களை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அந்த யோகமும் இருக்குங்க. பட் எது எப்படி இருந்தாலும் மனசுக்குள்ளே சில சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கா, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மிக முக்கியமாக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் உங்களுக்கு செவ்வாய் பகவான். அப்போ இந்த மாதம் முழுக்கவே தாயாரை ரொம்ப மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. தாய் மனது சந்தோஷப்படுகிற போது, அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற போது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போது அவர் சிம்மராசிக்காரர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் நரசிம்மர் வழிபாட்டை இந்த மாதம் முழுவதும் கடைபிடியுங்கள். பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறலாம். இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய பஞ்சாங்கங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, திருச்செந்தூரில் கடல் நீர் மட்டம் இருக்கு இல்லையா, அது உள்வாங்கும் அப்படின்னு சொல்கிறது. வால்பாறையில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெல்லூருக்கு கிழக்கே புயல் இருக்கும், ஆந்திராவில் மழை இருக்கும். ஒரு குட்டி புயல், சூறாவளி காற்று, கடலில் மழை பெய்கிறதெல்லாம் இப்போ இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மலை சரிவுகள், மலைப்பகுதிகளில் சரிவுகள் இருக்கும். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் திடீர் கலவரம் இந்த மாதம் ஏற்படும். நம்ம ஊருக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரிக்கு வடகிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் அப்படின்னு இருக்குது. அதே போல் ஒரு தொழிற்சாலையில் இந்த மாதம் தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு இருக்குது. சென்னையில் மின்சார பாதிப்பு ஏற்படும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதம் பலத்த காற்றுடன் மழை இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குட்டி புயல், சூறாவளி காற்று இதெல்லாம் இந்த மாதம் இருக்கும் தெரிகிறது. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலில் புதிய கூட்டணிகள் இந்த மார்கழி மாதத்தில் பல நிகழ்வுகள் நீங்கள் பார்ப்பீங்க. திடுக்கிடும் திருப்பங்கள் அப்படிம்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பல நிகழ்வுகள். அரசியலில் கூட்டணி மாற்றங்கள், ஒரு கூட்டணி பிரிவது, இன்னொரு கூட்டணியோடு கட்சிகள் சேர்வது அப்படின்னு எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த மாதம் ஏற்பட போகிறது. ஆக மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையான நன்மைகளும் உருவாக அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அமையணும் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.